அடங்கோப்பா, கடைசி 2 வருஷமா ஆர்சிபி கிட்ட தோக்குறதே இந்த சிஎஸ்கேக்கு பொழப்பா போச்சு. ஆர்சிபி சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. அப்படி என்னதான் சம்பவம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்த பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் எனக்கு வேணும். இப்போ என்னன்னா, ஆர்சிபி வாசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சு நடந்தது. இதுல என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்ய தயாராகிட்டாங்க ஆர்சிபி. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தால், அதாவது பில் சால்ட் போனா ஜேக்கப் பெத்தால் வச்சு பொழந்து விட்டான் சிஎஸ்கே பவுலர்ஸை. அதாவது ஜேக்கப் பெத்தால் வந்து மேன் இன் ஃபார்ம் ஆனால் இங்கிலாந்து கண்டிஷன்ஸுக்கு, பட்டு இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு இவர் எப்பேற்பட்ட பிளேயரு அப்படிங்கிறத கொஞ்சம் டவுட் இருந்தது. அதைய நேற்று தும்சம் பண்ணிட்டாருதான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அடி, வேற மாதிரி ஒரு அடி. அவரு கூட நின்ன நம்ம கிங் கோலி சும்மாவா விடுவாரு? யாருப்பா நீ, எங்கப்பா? நான் சும்மாவே ஆடுவேன். நான் சிஎஸ்கேவோட அதிக ரன்களை நான் அடிச்சிருக்கிறேன். ஒரு டீமுக்கு எகேன்ஸ்டா அதிக ரன் அடித்த பட்டியலே நான் தான் முதலிடம். அது உங்க கூட தான் அடிச்சிருக்கேன். நான் விடுவேனா அப்படின்னு சொல்லி அதே மங்குக்கு வச்சு செய்ன்னு செய்யறான். அந்த கலீல் அகமது ஒரு துண்டு துண்டா வெட்டுற மாதிரி துவம்சம் பண்ணிட்டாப்புல நம்ம விராட் கோலி. வேற லெவல்ல இதே மாதிரி 2 பேரும் செஞ்சு செய்ன்னு செய்யறாங்க நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸை. அதாவது தோனிக்கு என்னடா பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியல. அந்த விக்கெட் கீப்பிங் நின்றுட்டு ரசிகரை தவிர வேற என்ன பண்றது, அந்த மாதிரிதான் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேனை. அது வேடிக்கைதான் பார்த்தாரு தோனி, வேற ஒன்றும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேக்கப் பத்தால் நல்லா ஆடிட்டு இருந்த சமயத்துல டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு நம்ம திவல் பிரேவியஸ், எங்கேயோ இருந்து வந்து அப்படியே ஃப்ளையிங் பறந்து வந்து ஒரு கேட்சை பிடிச்சாரு பார்த்தீங்களா? அப்போ ஸ்டார்டிங்க ஒரு கேட்சுங்க. இவர் வேற மாதிரி ஒரு ஃபீல்டர்னு சொல்லலாம். செய்யுதுன்னா கடைசியாக விராட் கோலி ஒரு 50 போட, அந்த 50 பிடிச்ச கையோட மதிசனா பதிரானா, அதாவது கடந்த ஒரு 5-6 மேட்சை நான் ஃபார்ம் அவுட்டுங்க. அதாவது நம்ம ஆர்சிபியை பார்த்தாலே என்னன்னு தெரியல, நான் ஒரு 3-4 விக்கெட் எடுத்தே அவனுடைய மனசு சொல்லுதே அப்படிங்கிற மாதிரிதான் மதிசனா பதிரானா போட்டு பொழந்து விக்கெட்டு மேலே விக்கெட்டே எடுத்து விட்டாப்ல. அதாவது பேட்டிங்கில் பொழந்து பார்த்துருக்கீங்க, பவுலிங்கில் பொழந்து பார்த்துருக்கீங்க, அது இன்னைக்கு நேத்தான் பார்த்தேனே அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் 18 ஓவருக்கு 158 ரன் அடிச்சிருந்தாங்க. என்னடா அது ஆர்சிபி தோத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் வந்தான் பாருங்க ஒரு மரியோ செப்போன்னு ஒருத்தர். அடங்கோப்பா, 19 அவர் கலீல் அகமது அவர் 33 ரன்னு, 6 4 6 7 ரன், நோ பால் வேற. அதுக்கப்புறம் ஒரு டாட் பால் மரணட்டாப்ல, அதுக்கப்புறம் ஒரு 4. ஒரு மனுஷன் தாறுமாறு அடிக்கிறனா இதுதானப்பா. அடி போட்டு புலவழந்து கடைசி ஒரு மதிசனா 11வது எவனாவது குட்டி மலிங்காவது தொட்டி மலிங்காவது எவனா இருந்தாலும் சரி அவன் தூக்கி வெளியே அடிக்கதான் அவன் அப்படிங்கிற மாதிரி அவரும் போட்டு போல ஸ்லாட்ல ஓட்டாலே பையன் போட்டு பொழந்தெடுக்கிறதா இவன் வேற. நான் வெஸ்ட் இண்டீஸ் கரேபியன்ஸ் தெரியுமா, கரேபியன்ஸ் எப்படி அடிப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டு பொழந்து விட்டாங்க. எனக்கே ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ், ரொம்ப சப்போர்ட்டா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபைனலி ஆர்சிபி வந்து, அதாவது 180 வருமானே டவுட்ல இருந்த கண்டிஷன்ல 213 ரன் அடிச்சுட்டாங்க 20 ஓவருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த ரொமாரியோ செப்பாடுங்கிறவன். அப்புறம் வந்து விராட் கோலி ஜேக்கப் பத்தால். இப்போ என்னன்னா, மதிசபா சொன்ன மாதிரியே 3 விக்கெட் போட்டாப்ல. இப்போ சிஎஸ்கே வந்து நீடட் 214 ரன்ஸ் டு வின். இவங்க 180க்கு மேல ரன்லே சேசிங் பண்ண மாட்டாங்க. 214 ஆமா. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ரசீத் அவன் எதுக்கு இருக்கான்னு அவங்க இன்னுமே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவெல்லாம் எதுக்கு விளையாட வர்றானே தெரில. இதுல வேற அவனுக்கு ஒரு 3 மேட்ச் வாய்ப்பு கொடுங்க, அவனுக்குலாம் வீட்டை வேற எடுத்துகிற ஒரு ஃபேன்ஸ் வேற. என்னடா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவனோட பர்ஃபார்மன்ஸ். ஆயுஷ் மாத்திரை நீ காட்டிலும் ஸ்டார்டிங்லேருந்து ஐபிஎல் ஆடி இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், வேற மாதிரி சிஎஸ்கேக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருப்பேன். அந்த காலத்து முரளி விஜயை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு அடி. அந்த விக்கெட்டை எடுத்தது யாரு? லுங்கி இங்கேடி, அந்த ரசீத்தோட விக்கெட்டு. என்னடா அதை லுங்கி இங்கேடி திடீர்னு ஆசிலூட்டுக்கு இன்ஜுரினாங்க, இங்கேடி கொண்டாந்து அவன் ஒரு 2 விக்கெட்டு போடுறான். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குதுங்க.
இங்கடியே இது ஒரு காலத்துல சிஎஸ்கேல பொல்லாடுக்கு போட்டு கொடுத்து இங்கடியே தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ இங்க விக்கெட் எடுக்கிற இங்கடியே நான் இங்கதான் பாக்குறேன்ப்பா. இங்கடி கிங்கடி அப்படிங்கிற மாதிரிதான் விக்கெட்டு மேல விக்கெட் எடுத்து விட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அச்சாட்டு இருக்கிறாப்புல அவனை ராயல் நாயகன். டே அப்பா, மிடில் ஆர்டர் இறங்கினாப்புல. கடந்த ஒரு 2 மேட்ச் சரியான பர்ஃபார்மன்ஸே இல்லை. இந்த மேட்ச்ல நான் ஏதோ பண்ணியே ஆகணும், பண்ணியே தீருவேன். ஆர்சிபி போன வருஷம் எங்களை இந்த ஸ்டேடியத்துல செய்யும் போது எனக்கு அந்த மன வருத்தம் இருக்கே, மறுக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி தாங்க இன்னைக்கு நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து போலாம். அதுல ஒரு 6 எல்லாம் பாத்தீங்கன்னா 109 மீட்டர் அடிக்கிறாப்புலங்க. எனக்கே ஷாக்கு. அப்படியே அடிச்சிருந்து தோனி வந்து அவன் எதுக்கு வந்தானே தெரியல, அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவும் சிவம் துப்பே வந்த பால் நோ பால் போட்டா என்னங்க, 20வது ஓவர்ல வந்த பால் நோ பால் போட்டா என்ன நடக்குது? சிவம் உதய தூக்கி 6 அடிச்சிட்டா. இப்போ கடைசியில் ஒரு பாலுக்கு 4 ரன்னு கொண்டாந்து கடைசி ஓவர் வரைக்கும் போங்க. இந்த ஆர்சிபி சென்னை மேட்ச் மட்டும் பார்த்தாலும் கடைசியில் போய் தான் முடிப்பாங்க. ஒரு பாலுக்கு 4 ரன் இருந்தப்ப லோ புல்டாஸை போட்டு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. வேற என்ன பண்றது? கடந்த 2 வருஷமா தொடர் தோல்வியால தம்பித்து போன தருணம் சிஎஸ்கே, தொடர் வெற்றியால் தம்பித்து போன தருணம் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வேற லெவல்ல ஏஸ்டேயல் சிஎஸ்கே பார்த்தாலே போகுது. டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா ஏஸ்டேயல். ஒரு காலத்துல ரிங்கு சிங்கு 6 பாலுக்கு 5 6 அடிச்சா அதெல்லாம் பொருட்படுத்தாம ஏஸ்டேயல் வேற லெவல் கம்பேக் பண்ணி கடைசி 2 வருஷமா. அதுக்கப்புறம் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தா வேற யாரு கொடுக்க போறீங்க? அந்த கரேபியன் பேரை கூட்டுவாங்க ரொமாரியோ செப்பாடு. 14 பாலுக்கு 53 ரன் நினைக்கிறேன். மேட்சையே திருப்பிட்டு போனா டெத் ஓவரில் அவனுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அவனுக்கே கொடுத்துட்டாங்க. ஃபைனலி ஆர்சிபி வின் 2 ரன்ல. சிஎஸ்கே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎஸ்கே 180 ரன்னுக்கு மேல போச்சுன்னா அடிக்க முடியும். ஆர்சிபியோட கம்பேக் எப்படி இருந்தது மக்களே நீங்க சொல்லுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.